ஹாய், குட் ஈவினிங். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் சைட்ஸ்லேருந்து 5 எம்சிக்யூஸ், பிஏபிலேருந்து ஒரு எம்சிக்யூ, இந்த நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி 5 எம்சிக்யூ பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் பேஸ் பண்ண ஒர்க் தான். தென் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 23, 24, 25 வந்து எவ்வளோ ரிப்ளேட் ஆகிருக்கணும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிஏபி கவர்மெண்ட் சோர்ஸ் பேஸ் பண்ணி ஒன் கொஸ்டின் பார்ப்போம். சோன்மார்க் டனல், ஜம்மு அண்ட் காஷ்மீர். பனிஹால் கோசிகோன் ரோட் டனல், ஜம்மு அண்ட் காஷ்மீர். டாக்டர் சைமா பிரசாத் முகர்ஜி டனல், formerly known as Chennai Nursery Tunnel, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடல் டனல், ஜம்மு அண்ட் காஷ்மீர். செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3. ஏன்னா வந்து அடல் டனல் எங்கே இருக்குன்னா இமாச்சல் பிரதேஷில் வந்து இருக்கு. இது ரிலவெண்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்தியாஸ் டனல், இது வந்து பிஏபி சேனலில் பேஸ் பண்ண அப்டேட் பண்ண பிடிஎஃப். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் இந்தியாவில் இருக்க எல்லா நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண டனல்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது. செகண்ட் ஒன் கவர்மெண்டோட இன்டர்நேஷனல் வெப்சைட் பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ருத்ரா ஹெலிகாப்டர் இஸ் வெப்பனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் விச் ஆஃப் தி ஹெலிகாப்டர்? எல்சிஹெச் பிரசாத், ஏஎல்ஹெச் த்ரூவ், ஸ்ரீட்டா, எல்யூஹெச். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஏஎல்ஹெச் த்ரூவ். இது வந்து ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ட்வின் சக்தி என்ஜின்ஸ் வந்து இது பவர் பண்ணியிருப்பாங்க. தென் எக்ஸலண்ட் இன் ஓவர் ஐ கிளைம் ரேஸ் அண்ட் சேஃப் சிக்னல் என்ஜின்ஸ் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆர்ம்டு வித் 20 mm டர்ப் கன், 70 mm ராக்கெட்ஸ் அண்ட் ஏர் டு ஏர் மிசைல்ஸும் இது வந்து கன்சிடர் பண்ணியிருக்கு. செகண்ட் கொஸ்டின், ஐஎன்எஸ் வாகில் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் தி கிளாஸ் ஆஃப் சப்மரைன்? அரிஹன் கிளாஸ், சி குமார் கிளாஸ், கால்வேரி கிளாஸ், சிக்காரா கிளாஸ். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி கால்வேரி கிளாஸ். இது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் பில்ட் சப்மரைன் சிஸ்டம். இது வந்து இண்டிஜினஸ் பில்ட் பை எம்டிஎல் அண்டர் த ப்ராஜெக்ட் 75. இது வந்து பிரான்ஸ் நேவல் குரூப்போட ஒருங்கிணைந்து தான் இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து லாங் ரேஞ்ச் கைடட் டார்பிடோஸ் அண்ட் ஆன்டிசிபிள் மிசைல்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது வந்து அட்வான்ஸ் ஸ்டீல் டெக்னாலஜியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. எக்யூபைட் வித் ஸ்டேட் ஆஃப் சோனார் சென்சார் சூட்ஸ் இதெல்லாம் சேர்த்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐஎன்எஸ் வாக்ஷிர் யார் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்றது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ், இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட், மேக்ஸான் டக் ஷிப்யார்ட் பில்டர்ஸ் லிமிடெட். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மேக்ஸான் டக் ஷிப் பில்டர். இது வந்து 6th அண்ட் ஃபைனல் கால்வேரி கிளாஸ் ஸ்கார்பியன் கிளாஸில் வந்து லாஸ்ட் ஒன்று ப்ராஜெக்ட் 75 கீழே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருன்னா மேக்ஸான் டக் ஷிப் லிமிடெட். இது மட்டும் இல்லாமல் ஐஎன்எஸ் கால்வேரி, கண்டேரி, கரஞ்ச், வேலா, வைகர், ஃப்ரீஸ் சிப்ஸ் இந்த கிளாஸோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து மல்டி ரோட் ராம்னஸ், ஆன்டி சர்ஃபேஸ் அண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டீல்த் அண்ட் ப்ரிசிஷன் டெக்னிக் வந்து அன்மேட்ச் லெவல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. Next question, Pranay missile is classified as cruise missile, intercontinental ballistic missile, solid propellant quasi-ballistic missile, surface to air missile. Correct answer என்ன ஆப்ஷன் சி. இது வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட் quasi-ballistic missile. இது வந்து யார் டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னா டிஆர்டிஓ. யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பிடிஎல், பிஎல், எம்எஸ்எம்இஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. என்னோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா 150 to 500 கிலோமீட்டர் இருக்கும். சூட்டபிள் ஃபார் ஷார்ட் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், இது வந்து பாலிஸ்டிக் மிசைல். இது வந்து குயிக் டெவலப்மெண்ட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. Fifth question, Deccan Traps refers one of the following world largest fold mountain system: volcanic blastic regions, river basins, desert landscapes. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி. இது வந்து 66 மில்லியன் இயர்ஸ் அகோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து volcanic eruption மூலமாக ஃபார்ம் ஆனது தான். இதில் வந்து பசால்டிக் ராக் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருந்தோம், லார்ஜஸ்ட் volcano region ஆஃப் தி எர்த்தாக வந்து இது மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக இந்த நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் என்னன்னா, ஆன்டி டிஃபியூஷன் லா வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அண்ட் ஷெட்யூல் மூலம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? இது வந்து 2014 கேட்ட கொஸ்டின். செகண்ட் ஷெட்யூல், 5th ஷெட்யூல், 8th ஷெட்யூல், 10th ஷெட்யூல். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி 10th ஷெட்யூல். Second question, which of the following years did India yearly host the Commonwealth Conference of Speakers Presiding Officers? 1971, 1986, 2000. Select the correct answer. 1 and 2 only, 2 and 3 only, 1 and 3 only, D 1, 2 and 3 only. Correct answer என்ன option D. Next question, with reference to Stand Up India scheme, which of the following statement is correct? It proposes to promote entrepreneurship among SC, ST and women entrepreneurs. It provides refinance through SIDBI. Select the correct answer using the code below. 1, 2, both 1 and 2,
நெய்தர் டி 1 and 2. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சி ஆப்ஷன். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இன் இந்தியா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் இஸ் என்ஜாயின்டு பை. இது வந்து 2020 யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். preamble of the constitution, direct principles of state policy, 7th schedule, conventional practices. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 15 பேஸ்மெண்ட்ல இது சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் தி ஸ்டாக்பைல் ஸ்ட்ராட்டஜி அண்டர் தி நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்ஸ்? எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் மினரல்ஸ், கிரியேட் நேஷனல் ரிசர்வ்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், பிரைவேடைஸ் மினரல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், பேன் மினரல் ரிப்போர்ட்ஸ். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லியாக சொன்ன மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அவேர்ஸ் ஹைலைட்ஸ். இதில் வந்து 5000 மெம்பர்ஸ் வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம சேனலில் வந்து 2025 வந்து ரிப்பேர்டான கொஸ்டின்ஸை பின் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சிடிஎஸ் 24, யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் 24 அண்ட் யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் 23 அது மாதிரி நிறைய வந்து கொஸ்டின் வந்து ரிப்பேர்ட் ஆகிருக்கு. அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேச்சர் ரிசோர்ஸ் லா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இது வந்து நம்ம குரூப்பில் வந்து 2 டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார். அது வந்து மார்ச் 3 வந்து நம்ம குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரோன்ஸ். இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து மார்ச் 13, 2025 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் கொஸ்டின்ஸ் மற்றும் ரிப்ளர் ஆகல. யூபிஎஸ்சி 2025 ஃபிலிம்ஸ் சரி 2024 ஃபிலிம்ஸ் சரி நிறைய மெம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் சொல்லியிருக்காங்க. அதுவும் கமெண்ட் செக்ஷனில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். பாய்.